Hi friends, 12th முடிச்சதுமே நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 காலேஜஸ் எது பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இதுதாங்க அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட் வைஸ் சூப்பரான காலேஜஸ், அதுவும் இல்லாமல் என்எட் ஆஃப் ரேங்கிங்கில் எந்தெந்த காலேஜஸ் இருக்குன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். இந்த காலேஜ் தாங்க இந்தியாவிலே நம்பர் 1 காலேஜ். அதுவும் இல்லாமல் என்எட் ஆஃப்லேயே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காலேஜ். அதுவும் நம்ம சேனலில் இந்த காலேஜ் இருக்குங்க. அண்ட் இந்த காலேஜனுடைய அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஐஐடியில் சீட் கிடைக்கும். ரெண்டாவது பார்க்க போகிறது என்ஐடி காலேஜுங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. திருச்சியில் இந்த காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் என்ஆர் ஆஃபில் 9th பிளேஸில் இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜேஇ மெயின்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது விஐடி காலேஜுங்க, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வெள்ளூர் கேம்பஸ். இந்த காலேஜ் என்ஆர் ஆஃபில் 11th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறனால விஐடி ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜுமே என்ஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 13th பிளேஸில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியுமே டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறனால எஸ்ஆர்எம் ஜே ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜுங்க, சென்னையில் இருக்குது. என்எட் ஆஃப் ரேங்கிங்கில் 14th பிளேஸில் இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இது ஒரு டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வரக்கூடிய காலேஜ். ஸோ கட் ஆஃப் பேஸ் பண்ணி தாங்க இங்கே அட்மிஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அமிர்தா யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கோயம்புத்தூர் தாங்க லொக்கேட்டாக இருக்குது. இதுவுமே டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறனால ஏ ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு சீட் கிடைக்கும். இந்த காலேஜ் என்ஆர் ஆஃபில் 23rd பிளேஸில் இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் இருக்குது அப்படி பார்த்தோன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் என்ஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 36th பிளேஸில் இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜுடைய அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி தாங்க அட்மிஷன் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் எடுக்கிறாங்க அண்ட் கட் ஆஃப் பேஸ் பண்ணி அட்மிஷன் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் தஞ்சாவூரில் இருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் என்ஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 38th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 8th லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி தான். பட் ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. கட் ஆஃப் பேஸ் பண்ணி அட்மிஷன் எடுக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷனும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எஸ்என்யூன்னு சொல்லக்கூடிய ஷிவ் நாடார் யூனிவர்சிட்டி, சென்னை. இந்த காலேஜ் என்ஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 46th பிளேஸில் இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்காங்க. இதுவுமே டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குங்க. ஸோ கிளியர் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சவிதா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜுமே என்ஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 53rd பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. பட் ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் கிடையாது. கட் ஆஃப் அண்ட் மெரிட் மேனேஜ்மெண்ட் பொறுத்து அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் சத்யபாமா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜுமே என்ஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 66th பிளேஸில் இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 11th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜுமே டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறனால எஸ்ஏ ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இந்த காலேஜோட என்ஆர் ஆஃப் ரேங்கிங் என்னன்னு பார்த்தோன்னா 67ல் இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 12th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் அப்படிங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஆஃப் பேஸ் பண்ணி மட்டும்தாங்க அட்மிஷன் இருக்குது. அண்ட் 10% மட்டும்தாங்க மேனேஜ்மெண்ட்டில் சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜுமே கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. அண்ட் இந்த காலேஜ் என்ஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 83rd பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 13th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ் வந்துட்டு 65% கவர்மெண்ட் கோட்டாவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வரக்கூடிய காலேஜ் தாங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா வேல்டெக் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட்டாக இருக்குங்க. என்ஆர் ஆஃப் ரேங்கிங்கில் 86th பிளேஸில் இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 14th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜுமே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ் இன் சென்னை. இந்த காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறனால விடியூ ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு சீட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தா இந்த எல்லா காலேஜும் தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ், பிளேஸ்மெண்ட் வைஸ் சூப்பரான காலேஜஸ். அண்ட் ஒவ்வொரு காலேஜுக்குமே ஒவ்வொரு மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ 12th முடிச்சுட்டு நீங்கள் பெஸ்ட் காலேஜ் அட்மிஷன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாப் காலேஜுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காலேஜஸ் சீட் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்து இந்த காலேஜஸில் உங்களுக்கு ஃபீஸ் டவுட் இருக்குது, கட் ஆஃப் டவுட் இருக்குது, அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஹெல்ப்லைன் நமக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடிங் யூனிவர்சிட்டிஸ் டாப் காலேஜில் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் அட்மிஷன் தேவைப்பட்டாலுமே எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி டாப் காலேஜை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.